இது பார்த்திங்கன்னா பால் ஏடு நான் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அடிக்க போகிறேன். வெண்ணெய் நல்லா திரண்டுருச்சு. இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வெண்ணெயை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஒரு டைம் அடித்து ஊற்றிட்டேன். இது செகண்ட் டைமு. இது பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டு. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இதை நல்லா கழுவிட்டு காய்ச்சணும். இது இன்னும் 2 டைம் நல்லா கழுவணும். வெண்ணெய் நல்லா கழுவி வானலில் போட்டாச்சு. இப்போது இதை அப்படியே காய்ச்சணும். அப்படியே மெல்ட் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நெய் தயாராகிடும். இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமான நெய் ரெடி ஆகிடுச்சு. இது ஏன் வெள்ளையாக இருக்குன்னா இது எருமைப்பாலோட நெய். இப்போ இதை ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டரில் வடிகட்டிக்கலாம். நெய் இது மாதிரி உறைஞ்சிடும். நம்ம தேவைப்படும் போது எடுத்து உருக்கி பயன்படுத்திக்கலாம்.